ஹலோ மக்களே! நாளைக்கு நீங்க எந்திச்சு பார்க்கும்போது, பேங்க் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைனா எப்படி இருக்கும்? ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, அப்ளிகேஷன் எல்லாமே என்னன்னு காட்டுது. ஏடிஎம் போய் பார்க்குறீங்க, காசே வர மாட்டேது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க, பே ஆக மாட்டேது. எப்படி இருக்கும்? அப்படியே அம்பே ஏன்னா அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பேங்க் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாவும், ட்ரஸ்டையும் புடிச்சது நம்மகிட்ட இருக்கோ, வாங்க இத பத்தி பார்க்கலாம். Hey guys, it Money Talk series there, சொல்லுவாங்களா 6 How Black becomes so powerful and gain our trust. அந்த காலத்து மக்களுக்கு ஃபுட்டு தான் மணியே. ஸோ அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸை சேவ் பண்ணணும்னு நினச்சாங்க. சேவ் பண்ணணும் எங்கே கொண்டு போய் வைக்கலாம்னு பார்க்கும்போது டெம்பிள் தான் அவங்க கண்ணில் பட்டுது. டெம்பிளில் கொண்டு போய் வச்சுட்டு அங்கே இருக்கிற ஏஜென்சி அவங்களுக்கு க்ளே காயின் தருவாங்க. எங்கள் க்ளே காயினை திருப்பி நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணதை திரும்பி உங்ககிட்டயே தருவாங்க. அதே மாதிரி மெர்ச்சன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் காயின்ஸை ரொம்ப தூரம் கொண்டு போகிறது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாம் பேப்பர் ரெசிப்ட்டுக்கு மாறிட்டாங்க. பட் கொஞ்ச நாள் ரோம் ஃபெல் ஆனதுனால பேங்கிங் இருந்தது யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. அகெயின் இட்டாலியில தான் உருவாச்சு. இட்டாலியில ராயல் ஃபேமிலிஸ்லாம் பிரைவேட் பேங்கிங் ஆரம்பிச்சு கவர்மெண்ட்டுக்கு வாருக்கு ஃபண்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நேஷன்ஸ்ல அவங்க பவர் இன்ஃப்ளூயன்ஸ்ல வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் வச்சு காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ரயில்வேஸுக்கு, ஷிப்புக்கு, ஃபேக்ட்ரிஸ்க்குன்னு காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா இந்த சிஸ்டம் பரவ ஆரம்பிச்சுது. பரவி தான் இன்னைக்கு கமர்ஷியல் பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், சென்ட்ரல் பேங்க்ஸ் நிறையவே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளவுதான் டிஜிட்டலைஸா நம்ம பேங்க் நிலச்சி நிற்கிறதுக்கு வச்சிருக்க ட்ரஸ்ட் காரணம். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.